பார்க்குற எக்ஸ்பிரிமெண்ட் அனிச்சை செயல். மூளையின் கட்டுப்பாடு இல்லாமல் தண்டுவடமே செய்யக்கூடிய ஒரு செயல் தான் அனிச்சை செயல். அனிச்சை செயல் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் 5 உறுப்புகளானது செயல்படுகிறது. அந்த 5 உறுப்புகள் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கில் உணர்வேற்பி, உணர்வு நியூரான், இடை நியூரான், இயக்கு நியூரான், உணர்வு உறுப்பு என்ற 5 உறுப்புகளானது செயல்படுகிறது. அதாவது அனிச்சை செயலில் ஈடுபடுகின்ற நரம்புசார் அமைப்புகளின் தொகுப்பே அனிச்சைவில் எனப்படும். இதில் நாம் ஒரு சுடுதண்ணியை கையில் தொடும் பொழுது உணர்வானது கையில் பெறப்பட்டு உணர்வு நரம்புகளுக்கு கடத்தப்படுகிறது. உணர்வு நரம்புகளுக்கு கடத்தப்பட்டது நம்முடைய தண்டுவடத்தின் மூலமாக மூளையில் உள்ள சாம்பல் நிற பகுதிக்கு சென்ற பிறகு இடை நியூரானுக்கு அந்த உணர்வுகள் கடத்தப்படும். அந்த இடை நியூரான்களில் 2, 3 நியூரான்களானது செயல்படும். அந்த நியூரான்களில் உள்ளவை இயக்கு நரம்புகளுக்கு இடை நியூரான்களானது கடத்தப்படுவதற்கு இடை நியூரான்கள் பயன்படுகின்றன. இந்த இயக்கு நியூரான்களானது அங்குள் கடத்தப்பட்ட தசைகளுக்கும் உறுப்புகளுக்கும் கடத்தப்பட்டவை நம்முடைய உணர்வு உறுப்புகளுக்கு கடத்தப்படுகிறது. உணர்வு உறுப்புகளுக்கு கடத்தப்படும் பொழுது நம் கையானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதுவே அனிச்சை செயல் எனப்படும். தேங்க்யூ. 2 வகைகள் உள்ளன. அவை நிபந்தனையற்ற அனிச்சை செயல், நிபந்தனையான அனிச்சை செயல். நிபந்தனையற்ற அனிச்சை செயல் நம்முடைய பழக்கத்திற்கோ நம்முடைய படிப்பினைக்கோ தேவையில்லை. நம்முடைய கண்களானது தூசிகள் பட்டவுடன் இமைகளானது மூடிக்கொள்வது நிபந்தனையற்ற அனிச்சை செயல். நிபந்தனையான அனிச்சை செயல் என்பது நாம் பழக்கத்திற்கு படிப்பினைக்கு நாம் கற்றுக்கொள்வதற்கு உட்பட்டவை. அவை நாம் உணவை பார்த்த பின்பு நம்முடைய உமிழ்நீர் சுரக்கப்படுதல், உணவை பார்த்து மனம் ஆனது ஈர்க்கப்படும் பொழுது நம்முடைய கிளர்ச்சி எழுகிறது. அவை நிபந்தனைக்கு உட்பட்ட அனிச்சை செயல் எனப்படும். உணவு மண்டலம். உணவு மண்டலமானது வாயிலிருந்து மலத்வாரம் வரை செயல்படுகிறது. உணவானது வாயின் வழியாக கடத்தப்பட்டு தொண்டை பகுதியை அடைந்து உணவு குழல் மூலமாக நம்முடைய வயிற்று பகுதியை அடைந்து அங்கிருந்து சிறுகுடல் பெருங்குடல் அடைந்து மலத்வாரத்தின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. இங்கு வளர்சிதை மாற்றமானது நடைபெறுகிறது. வளர்சிதை மாற்றம் நடைபெறும் பொழுது உணவுப் பொருள்களானது செரிக்கப்பட்டு தேவையான உணவுப் பொருள்களானது நாம் உடலுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவையற்ற உணவுப் பொருள்களானது கழிவுகளானது மலத்வாரத்தின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. வளர்சிதை மாற்றம் என்பது 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உடலில் உண்டாக்கும் வெப்பத்தின் அளவே வளர்சிதை மாற்றமாகும். நன்றி.